வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாக்டர் சாமுவேல் ஜான்சனை பற்றி பார்க்கலாம் வாங்க. டாக்டர் சாமுவேல் ஜான்சன் ஒரு போயட், எஸ்ஸேயிஸ்ட், மாரலிஸ்ட், லிட்ரரி கிரிட்டிக், பயோகிராஃபர், எடிட்டர் அண்ட் லெக்சிகிராஃபர். இவர் ஜேம்ஸ் பாஸ்வெல் எழுதின லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சனுடைய முக்கியமான அவரோட வாழ்க்கை வரலாறு. இன்னைய வரைக்கும் இந்த பயோகிராஃபி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பயோகிராஃபிஸ்லேயே சிறந்த பயோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவர் போயம்ஸும் எழுதியிருக்கார். லண்டன், தி வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், அப்புறம் ஒரு பிளே ஐரன்ற தலைப்பில் 9 வருஷமாக இருந்து அவர் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜை 1755 பப்ளிஷ் பண்ணார். இதுதான் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்காலர்ஷிப்னே சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இது ஜான்சனுக்கு நிறைய பாப்புலாரிட்டியும் சக்ஸஸையும் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு நிறைய எஸ்ஏஸ் எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை ஒரு ஆனோட்டேட்டட் எடிஷனாக எழுதியிருக்காரு. அதே மாதிரி ராசல் ஈசன்ற டேலையும் எழுதியிருக்காரு. அவரோட வாழ்க்கையில் கடைசி படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் பாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 17ஆம் நூற்றாண்டுலையும் 18ஆம் நூற்றாண்டுலையும் வாழ்ந்த பாய்ட்ஸோடைய பயோகிராஃபிஸை எழுதியிருக்காரு. ஒரு 52 பாய்ட்ஸோட லைஃப்பை பற்றி எழுதியிருக்காரு இதில். அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இறந்தார். வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேயில் அவர் உடலை புதைச்சிருக்காங்க. அவருடைய இறப்புக்கு அப்புறம் தான் மக்கள் ஜான்சன் எப்பேற்பட்ட ஒரு இலக்கிய உலகில் இருந்த ஒரு பிரபலம், அவருடைய படைப்புகள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தி இருக்குது, அவரோட கிரிட்டிசிசம் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படின்றது இன்னும், அதாவது இறப்புக்கு அப்புறம் இன்னமும் அதிகமாக புகழ்பெற்ற ஒரு மனிதர் டாக்டர் ஜான்சனும் ஒருத்தர்னு சொல்லலாம். இப்போ அவர் அவருடைய பயோகிராஃபியை ஜேம்ஸ் போஸ்வெல் லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் எழுதியிருக்காரு. சாமுவேல் ஜான்சனுடைய போய்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் எழுதினது லண்டன். இது அவர் லண்டனுக்கு கொஞ்ச நாள்லேயே எழுதினார். 1738 எழுதினார். அவரோட முதல் மேஜர் பப்ளிகேஷன் எதுன்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 263 லைன்ஸ் இருக்குது. இதில் அவர் ஜுவெனலுடைய 3rd சட்டையரை தான் இமிடேட் பண்ணி எழுதியிருக்காரு. அந்த கேரக்டர் ஆஃப் தேல்ஸை தான் அவர் எப்படி லண்டன்லேருந்து வேல்ஸ்க்கு போகும்போது அவர் எழுதினது மாதிரி அவர் இமிடேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு காரணம் ஜான்சனுக்கு ஜுவெனல் ரொம்ப பிடிக்கும். ஜுவெனல்ன்றது ஒரு ரோமன் போயட்டு. அவர் அதுக்கப்புறம் இந்த 18th செஞ்சுரியோடைய ட்ரெண்டான அந்த அகஸ்டியன் போய்ட்ஸோட ட்ரெண்டை தான் அவர் எழுதிட்டு இருந்தார். அலெக்சாண்டர் போப் அவர் ரொம்ப அவருக்கு இந்த கிளாசிக்கல் போய்ட்ஸோட இமிடேஷன்ஸ்லாம் பிடிக்கும். அதுலேயும் இளைஞர்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி வேர்சஸ் எழுதுறதெல்லாம் போப் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். லண்டன்ற போயமை முதல்ல டாக்டர் ஜான்சன் ஒரு பேர் இல்லாமல் தான் அனானமஸாக வெளியிட்டார். ஆனால் பிரபலமாகி நிறைய எடிஷன்ஸ் திரும்பி பப்ளிஷ் ஆச்சு. அது நிறைய பேர் ரொம்ப நல்லா பாராட்டினாங்க. முக்கியமாக போப் லண்டன் போயமை ஜான்சன் எழுதினதை பாராட்டுறது 2வது வாட்டி. ஏன்னா முதல்ல மெஸ்ஸையா அப்படின்றது ஜான்சன் போப்போடைய போயமை லாட்டின் டிரான்ஸ்லேஷனை அவர் பண்ணியிருந்தார். அதுக்கும் போப் பாராட்டியிருந்தார். 2வது வாட்டியாக லண்டன் போயமுக்காக ஜான்சன் அவர் பாராட்டியிருந்தார். முக்கியமாக அந்த பாராட்டு எதுக்காக வந்ததுன்னா அந்த பொலிட்டிக்கலோடைய அந்த அரசியல் தாக்கத்துக்காக தான் வந்தது. ஆனால் இந்த கவிதை அதுக்கப்புறம் போயம்ஸ் எல்லாத்தையும் விட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அதுக்கப்புறம் வேனிட்டி ஹியூமன் விஷஸ் இதை விட பெட்டர். அதுக்கப்புறம் முக்கியமாக டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். எல்லாத்த விட இன்னும் முக்கியமாக லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போய்ட்ஸ். அது அடுத்தடுத்து அவர் கொடுத்த படைப்புகள் அதுக்கு முந்தின படைப்போட இன்னும் அருமையாக தான் கொடுத்தாரு. த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ்ன்றது அதோட சப்டைட்டில் த 10th சட்டர் ஆஃப் ஜுவெனல் இமிட்டேஷன். இதை அவர் இங்கிலீஷ் டிக்ஷனரியை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எழுதினார். இதில் தான் ஃபஸ்ட்டு ஜான்சனோட பேர் டைட்டிலில் முதல் பேருன்னு சொல்லலாம். இதில் கிட்டத்தட்ட 368 லைன்ஸ் இருக்குது. எல்லாமே க்ளோஸ்ட் ஹெராயிக் கப்லெட்ஸ் தான். இதில் ஜான்சன் ஜுவெனலோட ஒரிஜினல் சட்டையரை தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த உலகம் எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக இன்னெபிளாக இருக்குது, அதாவது மனுஷங்களுக்கு ஒரு ஜென்யூனாக பெர்மனன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர முடியாத ஒரு உலகம் தான் இது அப்படின்றத எழுதியிருப்பார். சப்டைட்டில் சொல்கிற மாதிரி இது ஒரு அந்த ஜுவெனல்ன்ற லாட்டின் போய்ட்டோட சட்டையர் 10வதோட இமிட்டேஷன் தான் இது. ஆனால் ஜுவல் மாதிரி இல்லாமல் இதில் ஜான்சன் அவர் யாரை பற்றியெல்லாம் எழுதினாரோ அவங்க மேலே ஒரு நல்ல கனிவான ஒரு கண்ணோட்டத்தை எழுதியிருப்பார். அதே மாதிரி ஜுவெனல் எப்படி ஹியூமன் ஃபியூட்டிலிட்டி அண்ட் ஹியூமன் குவெஸ்ட், நம்ம கிரேட்டாக ஆகணும், கிரேட்னஸை நோக்கி எப்படி மனிதர்கள் நகர்ந்துருக்காங்க, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் வேல்யூஸ் எப்படி வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு எழுதியிருந்தாரோ அதே மாதிரி தான் ஜான்சனும் எழுதியிருந்தார். இது ஜான்சன் ஜுவெனலில் இமிடேட் பண்ணி எழுதின 2வது. முதல் லண்டன், 2வது இது. இப்போ ஹியூமனிட்டி
விஷயஸில் வந்து அவர் இன்னும் நிறைய ஃபிலாசபி தான் சொல்லியிருக்காரு தவிர பாலிட்டிக்ஸை பற்றி இல்லை. ஆனால் லண்டனில் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் பற்றி எழுதியிருப்பார். இந்த போயமால் அவருக்கு நிறைய பணம் கிடைக்கல. ஆனால் வால்டர் ஸ்காட், டிஎஸ் எலியட்லாம் வந்து ஜான்சனோட கிரேட்டஸ்ட் போயம்னு சொல்லியிருக்காங்க. ஹோவர்ட் டி வீன்போர்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் ஒன் ஆஃப் த கிரேட் போயம்ஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு பாராட்டியிருக்காரு. அடுத்தது ஒரு ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா ஐரின்ன்ற ட்ராமா தான். இது ஒரு நியோ கிளாசிக்கல் ட்ராஜடி. இதை வந்து 1726லேருந்து 1749 வரைக்கும் அவர் எழுதியிருக்கார். ஜான்சனை பொறுத்த வரைக்கும் ஐரின் வந்து ஒரு சிறப்பான பிளே இல்லைன்னு தான். ஏன்னா வந்து அவர் அப்படி தான் நினச்சார். முதல்ல இது வந்து எப்போ பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா 1749 6ஆம் தேதி February. இதோடைய ப்ரொடக்ஷன் வந்து அவருடைய ஃப்ரெண்டும் அவருக்கு முன்னாள் மாணவருமான டேவிட் கேரிக் தான் பண்ணார். ஆனால் இந்த ப்ளே வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஆகி ஜான்சனுக்கு நிறைய பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தது. அடுத்தது அவரோட ப்ரோஸ் ரைட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சொல்ல போகிறது லைஃப் ஆஃப் சாவேஜ். இது வந்து மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ்ன்ற ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி தான் அவர் எழுதியிருந்தார். இதோட முழு டைட்டில் வந்து அன் அக்கவுண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ், சன் ஆஃப் த ஏர்ல் ஆஃப் ரிவர்ஸ். இது வந்து ஜான்சன் எழுதுனா முதல் மேஜர் பயோகிராஃபின்னு சொல்லலாம். இது வந்து அவரோட பேர் எழுதாமல் தான் 1744 எழுதினார். இதில் வந்து ரிச்சர்ட் சாவேஜ்ன்ற ஒரு லண்டன் போயட், அது மாத்திரம் இல்லாமல் ஜான்சனோட ஃப்ரெண்டு. அவர் வந்து 1743 இறந்துட்டார். அவரோட வாழ்க்கையை தான் எழுதியிருக்காரு. இதில் வந்து சாவேஜோடைய வாழ்க்கை, அப்புறம் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய நோபல் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. ஆனால் அவர் பிறந்துட்ட அப்புறம் அந்த குடும்பம் வந்து அவர் ஏற்றுக்கல. அதெல்லாத்தையும் இதில் அவர் எழுதியிருப்பார். அடுத்த புஸ்தகம் வந்து டிக்ஷனரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். சில பேர் வந்து ஜான்சன்ஸ் டிக்ஷனரின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து முக்கியமான இந்த டிக்ஷனரின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதாவது 1746 வரைக்கும் ஒரு நல்ல டிக்ஷனரி ஆங்கில மொழியில் இல்லை. அதனால் லண்டன் புக் செல்லர்ஸ் எல்லாருமே போய் ஜான்சன் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு டிக்ஷனரி எழுதணும்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க அது கொடுத்த பணம் வந்து 1500 கினியாஸ், அதாவது பவுண்ட்ஸில் சொன்னான்னா 1575 பவுண்டு. 2014 இந்த அமௌண்ட் எவ்வளோன்னா 2,10,000 பவுண்டுக்கு ஈக்குவல். அவ்வளோ பெரிய பணம். ஜான்சன் என்ன சொன்னார்னா, நான் 3 வருஷத்தில் இதை எழுதிடலாம் அப்படின்னு தான் அவர் நினச்சாரு. ஆனால் 9 வருஷம் அதுக்காக அவர் உழைச்சி அது வெளியில் கொண்டு வந்தார். ஒரே ஆளாக தான் அவர் அந்த டிக்ஷனரி மொத்தம் எழுதியிருக்காரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளர்க் தான். அவர் என்னெல்லாம் மார்க்ஸ் பண்ணுறாரோ புக்கில் அந்த கொட்டேஷன்ஸ்லாம் வந்து அவர் காப்பி பண்ணணும், அதுக்கு தான் அந்த அசிஸ்டண்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த டிக்ஷனரி முழுசாக எழுதினது ஜான்சன் தான். அது அப்புறம் ஜான்சன் உயிரோடு இருந்த வரைக்கும் அதில் நிறைய ரிவிஷன்ஸும் பண்ணிக்கிட்டே இருந்தார். முதல் வந்த எடிஷனில் வந்து 42,773 வார்த்தைகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த எடிஷன்ஸில் கொஞ்சம் வார்த்தைகள் அவர் சேர்த்துக்கிட்டே வந்தார். இது முக்கியமான ஜான்சனோட படைப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி இதில் அவர் என்ன பண்ணார்னா, புதுமையாக ஒரு வார்த்தையோட அர்த்தத்தோடு சேர்ந்து ஒரு கோட்ஸும், ஏதாவது ஒரு புஸ்தகத்துலேருந்து கோட்ஸையும் எடுத்து போட்டிருப்பாரு. அப்படி பார்த்திங்கன்னா 1,14,000 கோட்ஸ் அவர் கொடுத்துருக்காரு. நிறைய கோட்ஸ் வந்து அவர் எடுத்தது ஷேக்ஸ்பியர், மில்டன் அண்ட் ட்ரைடனோட எழுத்துக்கள்லேருந்து தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 173 வருஷம் கழித்து தான் ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியே வந்தது. அதனால் ஜான்சனோட டிக்ஷனரி தான் ஒரு ப்ரீ எமினன்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரின்னு சொல்லலாம். இது மாத்திரம் இல்லாமல் ராம்லரில் அவர் வாரத்தில் 2 வாட்டி ஒரு பீரியடுகளை செய்வோம் 1750லேருந்து 1752 வரைக்கும் எழுதிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எழுதின ஒரு டேல் தான் ராசலிஸ், பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா. இது ஒரு அப்பாலஜி. என்னது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை பற்றி, ஹாப்பினஸை பற்றி. இந்த புக்கோட ஒரிஜினல் டைட்டில் வந்து த சாய்ஸ் ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவு. இது வந்து அவர் எழுதுனது எதுக்காகனா, அவங்க அம்மாவுடைய ஈம கடன் செய்கிறதுக்காக தான் அவர் இதை எழுதி கொடுத்தாரு. அது அப்பாலஜின்றது ஒரு ப்ரீஃப் ஃபேபிள், ஒரு ஆலிகரிக்கல் ஸ்டோரி. இதை பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு ஒரு மாரல் டாக்டரினை, ஒரு நல்ல விஷயத்தை வந்து எடுத்து சொல்லணும், வாழ்க்கையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான படிப்பினையை பற்றி சொல்கிறதுக்கு தான் இது வந்து சொல்லுவாங்க. அடுத்தது அவர் எதுன்னு ஷேக்ஸ்பியர். இது வந்து ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸ் எல்லாம் ஒரு எடிஷன் மாதிரி அந்த ஒரிஜினாலிட்டியும் அந்த ஆத்தென்டிசிட்டியும் இருக்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அடுத்து அவருடைய எழுதின ஒரு படைப்பு வந்து லைஃப்ஸ் ஆஃப் த போயட்ஸ். இதில் மொத்தம் 52 போயட்ஸை பற்றின பயோகிராஃபி இதில் கொடுத்துருப்பாரு. அவங்கள பற்றி கிரிட்டிக்கல் அப்ரேஷனும் எழுதியிருப்பார். இந்த 52 போயட்ஸும் பார்த்திங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தான். அவங்களோட இறப்போடைய நாளை வச்சு தான் அவர் வந்து அவங்கள குரானாலஜிக்கலாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அதில் முக்கியமாக 6 பேருக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டுன்னு எழுதியிருப்பார். அவங்க இந்த 6 பேர் யாருன்னா, ஜான் மில்டன், ஜான் ட்ரைடன், அலெக்சாண்டர் போப், ஜோசப் எடிசன், ஜானதன் ஸ்விஃப்ட், அப்புறம் தாமஸ் கிரே. கடைசி அவர் எழுதினது ஜேர்னி டு த வெஸ்டர்ன் ஐலண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இது ஒரு ட்ராவல் புக். உங்களுக்கும் அவரை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.